கடையில் மோட்டர் ஓட மாட்டேங்கி தண்ணி இல்லை, நைட்டு 8 மணிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடை நாளைக்கு ஓப்பனிங், ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, ஏதாவது எப்படியாவது சரி செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. மெயின்ஸ் எல்லாமே பக்கவாக தான் வந்துட்டு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே வந்து ரீஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஷார்ட்டரை வந்து ஆன் பண்ணி பார்த்தாலுமே ஆன் ஆகலைங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுவிட்சில் இருந்து காயிலுக்கு வந்து லைன் போனமே தெரியலங்க. சரின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லி செக் பண்ணி பார்க்கச்சலாம் தெரியுது, சுவிட்சில் இருந்து காயிலுக்கு ஒயரே கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன பண்ணுன்னா ஒரு கருப்பு கலர் ஒயர் வந்து காயிலில் கொடுத்துருக்கு. அதேமாதிரி ஸ்டார்ட் பட்டனில் வந்து ஒரு கிரீன் கலர் ஒயர் கொடுத்துருங்க. சரி எதுக்காக இருக்குன்னு சொல்லி நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தாங்க ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் போட்டிருப்பாங்களான்னு ஒரு சின்ன டவுட்டில் வந்து நம்மளும் போய் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு உண்மையில ஆட்டோமேட்டிக் தாங்க கிடந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் சுவிட்சுக்கு ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் ஒன்று வருங்க. அந்த கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து அந்த ஷார்ட்டர் பக்கத்துலேயே வச்சிருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இது வந்து எங்கே வச்சிருக்கான்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி காயில் வந்து கருப்பு கலர் ஒயர் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோங்க. அதே மாதிரி கிரீன் கலர் பட்டன்லேயே வந்து ஒரு கிரீன் கலர் ஒயர் கொடுத்துருந்து அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கிரீன் கலர் புஷ் பட்டன்ல இருந்து டேரெக்டாக நம்ம காயிலுக்கு வந்து நம்ம ஒரு ஒயரை போட்டு லூப்பிங் பண்ணிட்டாலே போதுங்க. மோட்டர் வந்து அருமையாக ஓட ஆரம்பிச்சிட்டு, மோட்டர் வந்து ஓடாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் தான் ப்ராப்ளம். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வந்து அவங்க எங்கே வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. அதனால வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ மோட்டர் ஆன் பண்ணி கொடுத்துட்டோம். நாளைக்கு அவங்களுக்கு கடைக்கு தண்ணி வேணும்ல, கண்டிப்பாக ஹோட்டலுக்கு கடைக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வைக்கதா இருந்தால் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டர் பக்கத்துலேயே வச்சு விடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எங்கேயோ கொண்டு வச்சிருப்பீங்க, ஆனால் வந்து புதுசாக வரவங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இவங்களும் புதுசாக கடை எடுத்திருக்காங்க, அவங்க மாட்டினவங்க வந்து எங்கே வச்சுருக்காங்க என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. மதியம் போல் வேறு யாரையா வச்சு பார்த்துருக்காங்க, அவங்க வந்து எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 8:30 மணிக்கு மேலே நமக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சை அந்த பாக்ஸ் பக்கத்துலேயே வச்சுருந்தோன்னா மதியமே அவங்க வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நான் செஞ்சது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.